பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம தஹஜ்ஜுடைய நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான அமலை சொல்ல போறேன். இது நமக்கு ரமலான் மாதமா இருக்கிறதுனால எல்லாராலையும் இலகுவாக தஹஜ்ஜுதை அடைஞ்சு கொள்ள முடியும். ஏன்னா நம்ம எந்திரிச்சு சாப்பிட்றமே சஹருடைய நேரம், அதுவே தஹஜ்ஜுடைய நேரம். அந்த நேரத்துல அல்லாஹ் கீழ்வானத்துல இருக்கிறான். அதனால அந்த டைமை மிஸ் பண்ணாதீங்க. எப்ப எந்திரிச்சாலும் சரி, சஹருக்கு எந்திரிச்ச உடனே நீங்க பிரஷ் பண்ணிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி 2 ரக்காய் தொழுதுக்குங்க. அதுலயே உங்களுக்கு எல்லா பலனும் கிடைச்சிரும். கையோட இந்த அமலை செஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம 2 ரக்காய் தொழுவுங்கன்னு சொல்றோம்ல, பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம்னா தஹஜ்ஜுக்கு நார்மலா ஒரு 2 ரக்காய் தொழுவோம். அந்த நார்மலா நம்ம தொழுகிற 2 ரக்காயத்தை இனிமேல் இப்படி தொழுது பாருங்க. வேற ஒண்ணும் கிடையாது. துணை சூறா ஓத சொல்லுவோம். அதுக்கப்புறம் அது எப்படி ஓதணும்னு சொல்லிட்டு தொழுது முடிச்ச கையோட இந்த திக்ர ஓதணும். இப்படி மட்டும் நீங்க செஞ்சு வந்தா போதும். நிச்சயமாக உங்களுக்கு அவ்வளோ செல்வம் அபிவிருத்தியாக மாறும். ஏன்னா ஏரணம் அதிகமாகிறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான அமலாக இது சொல்லப்படுது. இன்னும் நபி அவர்கள் ஒரு சஹாபிக்கு கற்றுக் கொடுத்ததாக சொல்லப்படுது. அதனால வைகரை பொழுது வர்றதுக்குள்ள, வஜ்ரு வர்றதுக்குள்ள இந்த அமல் செய்வது ரொம்ப சிறப்பா இருக்கும். முக்கியமா இந்த ஏர்லி மார்னிங் டைம்ல செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான அமலாக இருக்கு. இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இது என்னன்னா நஃபில் 2 ரக்காயத் நம்ம தொழுகணும். நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா தஹஜ்ஜத் தொழுகிறீங்களா, அதவே இப்படி தொழுதுக்கோங்க. எப்ப போல ஒழு செஞ்சுட்டு 2 ரக்காயத் நஃபில் தொழுகணும். நியத்தெல்லாம் நார்மலா வச்சாவே போதும். நஃபில் 2 ரக்காயத்துன்னு சொல்லிட்டு நியத் வச்சு தக்பீர் கட்டிக்கொள்ளுங்க. நம்ம தஹஜ்ஜத்துன்னு சொன்னாலும் சொல்லாட்டினாலும் அந்த நேரத்துல தொழுகிற எல்லாமே தஹஜ்ஜத் தான். அதனால நீங்க தஹஜ்ஜத் நஃபில்ட்டு நியத் வச்சுக்கலாம். இல்ல நார்மலா நஃபில் 2 ரக்காயத்துன்னு சொல்லி கூட நீங்க தக்பீர் கட்டிக்கலாம். சிலருக்கு தஹஜ்ஜத் சுன்னத்தா நஃபிலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. நீங்க நஃபில்னா என்ன அர்த்தம்னா உபரியான நன்மைன்னு அர்த்தம். சுன்னத்னா என்னன்னா உபரியான நன்மை, அதை நபி அவர்கள் தொடர்ந்து செஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். அதனால நீங்க தஹஜ்ஜத்தை சுன்னத்துன்னு தக்பீர் கட்டினாலும் நஃபில்னு தக்பீர் கட்டினாலும் உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இருக்க போறதில்ல. நபி அவர்கள் இதை விடாம செஞ்சு வந்தாங்க. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா நிறைய பேர் தஹஜ்ஜத்தை சுன்னத்துன்னு தக்பீர் கட்டுவாங்க. அதனால உங்களுக்கு எந்த ஒரு குறையும் ஏற்பட போறதில்ல. ஃபர்ல தவிர மிச்சம் எல்லாமே நமக்கு நஃபில் தான். நஃபில்ல ஒரு படி க்ளோஸா இருக்கிறது தான் சுன்னத்து. அதனால அந்த சந்தேகம் உங்களுக்கு இனிமேல் வேணாம். சுன்னத்துன்னு கட்டி தொழுதாலும் உங்களுக்கு நன்மை தான், நஃபில்னு கட்டி தொழுதாலும் உங்களுக்கு நன்மை தான். இதை நீங்க பாத்தீங்கன்னா நஃபில் 2 ரக்காயத்துன்னு சொல்லிட்டு தொழுதுக்கோங்க. தொழுகும் போது எப்பவும் போல முதல் ரக்காயத்துல என்ன ஓதுவோம்? தனா ஓதுவோம். அப்புறம் என்ன ஓதுவோம்? அல்கம் சூரா ஓதுவோம். அப்புறம் என்ன ஓதணும்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு துணை சூறா நம்ம ஓதுவோம். அதுக்கு பதிலாக நீங்க 3 தடவை ஆயத்துல் குர்சியும், காஃபிரூன் சூறாவை 10 தடவையும், இக்லாஸ் சூறாவை 10 தடவையும் ஓதணும். என்ன ஓதணும்? ஆயத்துல் குர்சி 3 தடவை. எல்லாருக்கும் ஆயத்துல் குர்சி தெரியும். ஆயத்துல் குர்சி ஓதுறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. அது பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துல நீங்க 3 தடவை ஓதிடலாம். அதே மாதிரி காஃபிரூன் சூறாவை 10 முறை ஓதிக்கொள்ளுங்க. சிலருக்கு அந்த காஃபிரூன் சூறால வரக்கூடிய வரிகள் கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அர்த்தத்தை பாத்தீங்கன்னா தர்ஜுமால பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வரும். ஏன்னா குல்சூறால நம்ம 3 குல்சூரா நல்லா ஓதிடுறோம். காஃபிரூன் சூறாவை தான் நிறைய பேர் விட்டுடுறாங்க. ஏன்னா அந்த இடத்துல லா ஹபுது மா தஹபுதுன்னு அந்த மாதிரிலாம் கொண்டே இருக்கும். திரும்ப திரும்ப வரும். அந்த இடத்துல வர வர என்ன ஆயிரும்னு நிறைய பேர் ஒரு வசனத்தை விட்டுருவாங்க. அத அர்த்தம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அது ஒரே வார்த்தை தான் திரும்ப திரும்ப வரும். ரொம்ப எளிமையான சூறா தான். அதுவும் நீங்க 2 நிமிஷம் கூட ஆகாது. 10 முறை ஓதிடலாம். காஃபிரூன் சூறாவை 10 முறை ஓதிட்டு இக்லாஸ் சூறா, குல்ஹுவல்லாஹு அஹத் சூறா, உங்களுக்கே தெரியும் இக்லாஸ் சூறா எல்லாருக்குமே மனப்பாடமா இருக்கும். ரொம்ப ஈஸி. ஒரு நிமிஷத்துல கூட நீங்க 10 முறை ஓதிடலாம். அந்த சூறாவை 10 முறை ஓதணும். ஓதி முதல் ரக்காயத்தை முடிச்சுக்கோங்க. அடுத்து 2வது ரக்காயத்தும் இதவே தான் நீங்க செய்றீங்க. அல்கம் சூறா ஓதுறீங்க, 3 தடவை ஆயத்துல் குர்சி ஓதுறீங்க, காஃபிரூன் சூறாவை 10 தடவை ஓதுறீங்க, இக்லாஸ் சூறாவை 10 முறை ஓதுறீங்க. ஓதி 2வது ரக்காயத்தை முடிச்சுக்கிறீங்க. முடிச்சு சலாம் கொடுத்துறீங்க. சலாம் கொடுத்தணும் நம்ம என்ன பண்ணுவோம்? பொதுவா துவா செய்வோம். ஆனா சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுபஹானல்லாஹில் அலீமி அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு 100 முறை ஓதுங்க. சுபஹானல்லாஹில் அலீமி அஸ்தக்ஃபிருல்லாஹ். 2 விஷயம் இதுல இருக்கு. ஒண்ணு அல்லாஹ்வே பரிசுத்தமானவன் நம்ம சொல்றோம். இன்னொன்னு அல்லாஹ்வே மகத்தானவன் சொல்லிட்டு மன்னிப்பும் கேட்கிறோம் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லிட்டு. ஏன்னா தஹஜ்ஜத்துடைய நேரமே முதல்ல மன்னிப்பு கேட்க வேண்டிய நேரம் தான். இன்னும் நமக்கு இரணம் தடையாக இருப்பதற்கு காரணம் நம்மளுடைய பாவம் தான். அதனால அந்த பாவத்துக்கான மன்னிப்பையும் கேட்டுட்டு அல்லாஹ்வே மகத்தான பரிசுத்தமானவன் சொல்லிட்டு நம்ம போட்டுக்கிறோம். இந்த வார்த்தையை சொல்லும் போது அல்லாஹ் திருப்தி படுறான். உங்களுக்கு இரணத்தை இறக்குறான். அந்த காலையிலேயே உங்களுக்கு இறக்கிடுறான். இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு இரணம் விஸ்தீரணமாக இருக்கும். ரொம்ப சிறப்புக்குரிய அமல் தான். இதை செஞ்சு பாருங்க, கடனும் உங்களுக்கு அடையும். அப்ப இந்த திக்ர 100 தடவை ஓதிட்டு கையோட நீங்க துவா செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் போய் சஹர் செஞ்சுக்கோங்க. இந்த அமலை நீங்க டெய்லியுமே செய்யலாம். கண்டிப்பா டைம் இருக்கிறப்ப எல்லாம் நீங்க
தஹஜத் நேரத்துல இதை செய்து கொள்ளுங்க. நம்ம தினமுமே பயன் தரக்கூடிய அமல்களை குறுகிய நேரத்துல போட்டுட்டு இருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் ஹைப்பும் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஹதியாவா ஜாயின் பண்ணிக்கோங்க.